மதுரையில் ஆபத்தான நிலையில் உள்ள தெற்கு வாசல் மேம்பாலம் எப்போது சீரமைக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் விவரம் என்ன? இவ்வளவு சீக்கிரம் அந்த கைப்பிடி சுவர் இடிந்து விழுவதற்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், மதுரை அருப்புக்கோட்டையிலிருந்து தெற்குவாசல் இடையிலான சாலையில், பிரதான சாலையில் வில்லாபுரம் அருகே அமைந்திருக்கக்கூடியது இந்த என்எம்ஆர் மேம்பாலம். இந்த மேம்பாலம் என்பது கடந்த 1989ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 35 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பாலத்தில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர 4 சக்கர வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் இந்த வழியாகத்தான் செல்கின்றன. அதுபோக வில்லாபுரம், அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களையும் இந்த மதுரை மாநகரத்தையும் இணைக்கும் ஒரு பிரதான பாலமாக இந்த என்எம்ஆர் மேம்பாலம் என்பது இருந்து வருகிறது. இந்த பாலத்தை பொறுத்தவரையில் பாலத்தின் இருபுறமும் அமைந்திருக்கக்கூடிய இந்த தடுப்பு சுவர்கள் என்பது முழுவதுமாக சேதமடைந்து அந்த கம்பி என்பது வெளியில் தெரிந்த நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதாவது கடந்த 6 மாதங்களுக்கு முன்னதாக இந்த பாலத்தை சீரமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அரைகுறையாக செய்துவிட்டு அப்படியே கிடப்பில் போட்டு விட்டதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் முழுமையாக பயணம் செய்ய முடியாத ஒரு பாலமாக மதுரையில் இந்த முக்கியமான ஒரு பாலம் என்பது இருந்து வருகிறது. இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். பிரதர், நீங்க என்ன மாதிரியான? ஹரிகிருஷ்ணன், நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ பூமிநாதன் தற்போது நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தெற்கு வாசல் மேம்பாலத்துடைய கைப்பிடி சுவர் ரொம்ப சிதிலமடைந்திருக்கிறதா சொல்றாங்க. என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல சார், அந்த 2 பக்கமும் டேமேஜ் இருக்கா, புறமே தட்டி விட்டு எல்லாம் வேலை முதல்ல இது பண்ணிடுவோம், கவர் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க சார். அது வேலை நடந்துகிட்டு இருந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலை நின்றுருக்கு. நம்ம வேகமா வேலை பார்க்க சொல்லி நம்ம அதிகாரிகளே சொல்லியிருக்கோம், வேகமா பார்க்க சொல்லிடுவோம் சார். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எப்ப மீண்டும் வேலை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏன் பாதியிலே நிறுத்தப்பட்டது? உடனடியா வேலை தொடங்குவதற்கான ஏற்பாடு பண்ணிடுறோம் சார். நான் உங்களுக்கு பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். நீ கூப்பிட்டு சொல்லிடுறேன் சார். ஏற்கனவே சொல்லி அதை எல்லாம் தட்டி விட்டு பார்த்தாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை நின்றுச்சு. நம்ம எலெக்ஷன் இந்த குழப்பம் காண்டிட்டு இருக்கு இல்லையா, அதனால என்ன ஸ்லோ பண்ணாலான்னு தெரியல சார். உடனடியா பார்க்க சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பி நான் இப்ப வேலை உடனடியா பார்க்க சொல்லி எப்ப பாக்குறான்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். உங்களோட தகவலுக்கு நன்றி திரு பூமிநாதன். ஹரிகிருஷ்ணன் நம்முடன் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் பேசினாரு. வெகு விரைவாக இதுக்கான பணியை மீண்டும் தொடங்குறதா சொல்லியிருக்காரு. மக்கள் என்ன சொல்றாங்க? இது ஏற்கனவே ஏன் தொடங்கப்பட்ட பணி ஏன் பாதியில் நிறுத்தப்பட்டது? அதாவது பெரும் தலைவர்கள் மற்றும் மதுரைக்கு வரும்பொழுது இந்த பாலங்கள் அவ்வப்போது சீரமைக்கப்படுகிறதே ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. குறுகிய பாலம் என்பதாலும் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த பாலத்தில் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்க என்ன மாதிரியான சிக்கல்களை இந்த பாலத்தில் சந்திச்சுட்டு வரீங்க? இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமீப காலத்தில் வந்துகிட்டு இருக்கோம் ப்ரோ. நாங்கள் ஒரு 25 வருஷமாக இந்த ஏரியாவில் தான் குடியிருக்கோம். வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் தான் நாங்கள் குடியிருக்கோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை 2 சைடுமே தடுச்சு வருது. வண்டி காலையில் 8 to 10 மணி செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, வேலைக்கு போகிற நபர்கள் யாருமே இந்த பாலத்திலேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால 2 சைடுமே சேஃப்டி சுவர் சரியாக இல்லை. வண்டி ஓட்டுறவங்க குப்பை லாரியிலேருந்து பஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே ஒவ்வொன்றுக்கு ஒன்று இடித்து இங்கிட்டு கீழே விழுந்துறாங்க, இல்லை அங்கிட்டு போய் கீழே விழுந்து கொஞ்சம் பேத்தாயிருது. ஒரு ஆளுக்குனா போன வாரம் இடிஞ்சு காலு கொஞ்சம் முறிவு ஏற்பட்டுருச்சு. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சைடு திருக்கோசம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏறி வரும்போது ரைட் சைடு பார்த்துருப்பீங்க. மழை பெஞ்சால் மண் அதிகமாக இருக்கும். அந்த பாலை ஏறுறதே பள்ளமேடாக இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதில் தான் இடிச்சு ஒரு ஆள் அங்கேயே கீழே விழுந்து கைகள்லாம் சிரைச்சிட்டாரு. இதெல்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு ப்ரோ. இந்த பாலம் தான் இந்த ஏரியாவோட முக்கிய தூணாக இருக்கிறது. ஏர்போர்ட்டு சந்திக்கக்கூடிய முக்கியமான இந்த பாலம் மிகவும் கூடிய விரைவில் இந்த பாலத்தை சரி செய்யுமாறு மதுரை மாநகராட்சி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது 6 மாதத்திற்கு முன்னதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பணியை மீண்டும் தொடங்க வேண்டும். இந்த பாலத்தை உடனடியாக சீரமைத்து முக்கியமான பாலமாக இருக்கக்கூடிய இந்த பாலத்தை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்பதே மதுரை மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.